உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு நிகழவிருக்கிறது. இதுவரை ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் சிக்கித் தவித்த உங்களுக்கு மார்ச் மாதம் பயிற்சியாகும் சனி சந்தோஷத்தை வழங்கப் போகிறது. ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே தொழில் வளம் மேலோங்கும். கடகத்தில் குரு வரும்பொழுது கவனம் தேவை. புத்தாண்டின் கிரகநிலை. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஏழரை சனியில் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கும். இந்த ஆண்டு சனி, குரு மற்றும் ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் ராகு பின்னோக்கி மகரத்திற்கு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். குருவின் பார்வை பலன். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். உங்கள் ராசியை குரு பார்ப்பது நல்லதுதான். உற்சாகத்தோடும் உடல் நலத்தோடும் செயல்படுவீர்கள். தொழிலில் கணிசமான தொகை கைகளில் புரளும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீன ராசியில் சனி சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 2ஆம் இடம் எனப்படும் குடும்பஸ்தானத்துக்கு செல்கிறார். எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். தொழில் குறுக்கீடு அகலும். அதன் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. நல்ல சம்பவங்கள் நடைபெற வழிபிறக்கும். புதிய வியாபாரத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. சனியின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் திருப்திகரமான லாபம் வந்து சேரும். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கிளைத்தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. கடகராசியில் குரு சஞ்சாரம். இந்த புத்தாண்டில் 26/5/2026 அன்று குரு கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அவரது பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பஸ்தானம் வலுவடைகிறது. எனவே இல்லறம் நல்லறமாக அமையும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். கல்யாண முயற்சி கைகூடும். பொருளாதார பற்றாக்குறை அகல எடுத்த புது முயற்சிகள் பலன் தரும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் ஸ்தானம் பலப்படுகிறது. எனவே இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில் இனி வெற்றி நடைபோடும். புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு லாபம் குவிக்க முன்வருவீர்கள். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டு. புதிய வாகனம் வாங்கி மகிழும் நேரம் இது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கிய குறை ஏற்பட்டால் மருத்துவமனையை அணுகுங்கள். சிம்ம ராசியில் குரு சஞ்சாரம். 20/10/2026 அன்று குரு பகவான் சிம்மராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த அதிசார பயிற்சி ஆண்டு முழுவதும் இருக்கிறது. மேலும் 22/12/2026 அன்று குரு சிம்மத்தில் வக்ரமடைகிறார். சிம்மக்குருவின் பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே நன்மைகள் அதிகம் நடைபெறும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். சகோதர ஒற்றுமை பலப்படும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சுயதொழில் செய்ய முன்வருவார்கள். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ராகு கேது பயிற்சி 13/11/2026 அன்று சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழவிருக்கிறது. தற்போது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் ராகு பகவான் பயிற்சியாகி 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு ராகு வருவதால் பயணங்கள் அதிகரிக்கும். பக்கபலமாக இருந்த நண்பர்கள் விலகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் நிகழும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய வாகனம் வாங்க முற்படுவீர்கள். 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் உத்தியோகம், தொழிலில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உடல் நலனில் பிரச்சனை அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு தோன்றும். எதிலும் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். அலுவலக பணியில் ஆர்வம் இருந்தாலும் அதிகாரிகளின் கெடுபிடியால் மன வருத்தம் ஏற்படும். பரிகாரம்:
இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைய சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் திருக்கோயில் ஒன்றில் மேற்கு திசை பார்த்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.